நண்பா இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கிரேட்டோஸை வந்து நம்ம வச்சு லேண்டதை பார்த்துருப்பீங்க. பட் ஃப்ரீ ஃபயரில் வந்து லேண்டதை பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேரக்டரில் போய்ட்டு நான் வைக்கிற கேரக்டரை வச்சுக்கோங்க. இவன் என்கிட்ட இல்லை ப்ரோ அப்படின்னீங்கன்னா யார் மொட்டை தலையாக இருக்கானோ அந்த கேரக்டரை வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட வாலெட்டுக்குள்ளே போங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஃபேஸை காமிச்சிட்றேன் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ இப்படி தான் இருப்பான். ஓகே நண்பா, இப்படி தான் இருப்பான். கிரேட்டோஸ் மாதிரி இருக்கா? கொஞ்சம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து புஷ்பாவை எப்படி போடணுன்ட்டு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? போடுவோம். ஓகே, நீங்கள் வந்து மேஜிக் க்யூப் இருக்கா, ரெடீமில் போய்ட்டு மேஜிக் க்யூப்பில் இந்த ட்ரெஸ்ஸை அன்லாக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா வேறு ஏதாவது ட்ரெஸ் இருந்தால் கூட ஓகே தான். அந்த காலத்து மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். புஃபுன்னு இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்க்க அச்சல்ஸில் கிரேட்டோஸ் மாதிரி இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு தாடி நீங்கள் உங்கள் இஷ்டம் தான், எந்த இதுனாலும் வச்சுக்கோங்க. ஓகேவா நண்பா? அதுக்கப்புறம் வந்து இந்த இது வந்து கண்ணில் எனக்கு இந்த மாதிரி வர மாதிரிச்சு. என்கிட்ட இன்னொன்று இருந்துச்சு, இருங்க காட்டுறேன். இது இருந்துச்சு. பட் வந்து இந்த இதோட அது கொஞ்சம் இன்னும் எஃபெக்டிவாக இருக்குது. தள்ளின்னு பார்க்கும்போது கூட ஓகே அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ் இருக்கா, ட்ரெஸ்ஸை வந்து போட்டு விடுங்க. இப்படி வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து ஒவ்வொன்றா போடுறதுக்கு இப்படி போட்டு விடுங்க. இப்படி மொத்தமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து தாடியை மட்டும் போட்டு விட்டோன்னா வேலையை முடிஞ்சிடும். ஓகே நண்பா, ஸோ இதில் வந்து சும்மா ஒரு ட்ரைனிங் மேட்ச் மாதிரி போய் பார்ப்போம். ஓகேவா? எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நல்லா இருக்கான்ட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்ன கேரக்டர் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா பண்ணிடலாம். ஓகேவா நண்பா? புஷ்பாவை கூட நம்மளே வந்து கொண்டு வரலாம். நீங்கள் ட்ரெஸ் இல்லை வேறு எதுவுமே இல்லாமல். அதான் நம்ம வந்து வாங்காமல் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரா டைமண்ட் வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். பார்க்குறக்கும் மாசாக இருக்குது. அப்படி ஓகேவா நண்பா? ஸோ அதனால தான் சொல்கிறேன். இப்போ பாருங்களேன், அவ்வளோ ஐயோ உளுந்து தொலை மாட்டேங்குது நண்பா. நான் வேறு படுத்துக்கிட்டு விளாண்டுட்டுருக்கேன். சரி ரெக்கார்ட் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்புறமேல எடிட்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதனால தான். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுறேன், பார்ப்போம். உழுது பார்க்குறக்கு அழகாக தான் இருக்குது. கிரேட்டோஸ் மாதிரி தான் இருக்கிறான். பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குது ப்ரோ? இல்லை ப்ரோ கிரேட்டோஸ் மாதிரி தான் இல்லைன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சில மேக்கப் பண்ணுவோம். அதாவது ஸோ கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேறு என்ன கேரக்டர் போகலான்ட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, பண்ணிடுவோம். ஓகே நண்பா? உளுந்து தொலை மாட்டு பார்த்திங்களா, படுத்துக்கிட்டே விளாண்டுட்டுருக்கேன். அதனால தான் ஸோ நான் உங்களுக்கு காட்ட முடியாதுல்ல இப்போதைக்கு. ஸோ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 12 மணி ஆகுது. உட்காந்து எடிட்டிங் பண்ணி லேண்டு போட்டுட்ருக்கேன். ஸோ நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் வேர்ல்டு கேங் வார்னு சொல்லி. அதை நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே நண்பா? ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நண்பா, போயிட்டு வரேன். பாய். ஓகேவா? அவ்வளோ நேரம் உழுவாமல் நான் பாயின்னு சொன்னதுக்கப்புறம் உழுது பார்த்தீங்களா? ஸோ ஓகே நண்பா, பாய்.